அன்பு நெஞ்சங்களே அனைவரும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. கருடர் வணங்குறது ரொம்ப விசேஷம். நாகங்களுக்கு இன்னைக்கு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி வணங்குறது ரொம்ப விசேஷம். இதோட கதை என்ன என்ன தாத்பரியம் அப்படின்னா, காஷ்யப முனிவருக்கு கத்ரு, வினதை அப்படின்னு 2 மனைவிகள் இருந்தாங்க. கத்ரு நாகர்களுக்கு தாயாகவும், வினதை அருணனுக்கும் கருடனுக்கும் தாயாகவும் இருந்தாங்க. அருணன் வேறு யாரும் இல்லை, நம்முடைய சூரிய பகவான் தான். அப்போ ஒரு முறை இவங்க 2 பேருமே சகோதரிகள் தான், கத்ரு வினதையும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது. அப்போது இந்த அமுதத்துலேருந்து வந்த குதிரைக்கு என்ன நிறம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வெள்ளை நிறம் சொல்கிறாங்க வினதை. இல்லை, அதோட வால் கருப்பு நிறம் கத்ரு சொல்கிறாங்க. நீ எனக்கு தோத்துட்ட, எனக்கு நீ அடிமையாகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வச்சுக்கிட்டு தான் அந்த வாதமே ஆரம்பிக்கிறாங்க. கத்ருக்கு வினதை பிடிக்கல. தன்னுடைய நாக குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குதிரையோட வாலில் போய் சுற்றிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த வால் கருப்பாக இருக்கிறத பார்த்தோன்னே வினதை தன் தோல்வி ஒப்புக்கொண்டுட்டு அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்த கருட பகவான், ஏமா நீங்கள் அடிமையாக இருக்கீங்க கேட்கும்பொழுது நடந்ததை சொல்கிறாங்க வினதை. அப்போ கத்ருக்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் அம்மாவை நான் என்ன பண்ணால் விடுதலை கிடைக்கும், நான் என்ன பண்ணணுன்றாங்க. நீ போய் இந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய அமுத கலசத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. கருடன்னு போய் இந்திரன் கூட போரிட்டு தன்னுடைய விஷயத்தை சொல்லி, தான் தாய் மேலே இருக்க பக்தியை சொல்லி அமுத கலசத்தை வாங்கிட்டு வராரு. அமுத கலசத்தை கொண்டு வந்தோடனே இந்த குதிரை சுற்றி இருக்க நாகங்களும் அதை குடிக்கணும்னு ஆவலில் இறங்கும் பொழுது அந்த ரகசியம் தெரிஞ்சு போகுது. ஆனாலும் வினதை பெருந்தன்மையாக கத்ரு மன்னிச்சிடுறாங்க. இந்த அமுத கலசத்தை கொண்டு கொடுத்த கருடன் தன் தாயை காப்பாற்றி விடுதலை வைக்கிறாரு. தாய்க்கு ஒரு நல்ல தனையனாக இருந்ததுனால இந்திர பகவான் ஆசீர்வதிக்கிறார். விஷ்ணு பகவானும் அவர் ஆசீர்வதிக்கிறார். விஷ்ணு பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெரிய திருவடியை தாங்குகிற பொறுப்பை கருடனுக்கு கிடைக்குது. இந்த நாளில் நம்ம கருடனை வணங்கினோம் அப்படின்னா நல்ல பலசாலியாகவும் நல்ல தைரியமான குழந்தைகள் நமக்கு இருக்கும் அப்படின்றாங்க. மேலும் நாகப்பஞ்சமியில் கும்பிடும் பொழுது அண்ணன்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வணங்குவாங்க. நன்றி, வணக்கம்.